மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை 5 கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர். ஆம், அவரை புரட்சி தலைவர் என்பார், பொன்மான செம்மர் என்பார், எங்களின் தங்கம் என்பார், ஏழைகள் தெய்வம் என்பார், அள்ளிக் கொடுத்த வள்ளல் என்பார், அண்ணாவின் இதயக்கரி என்பார், மக்களின் திலகம் என்பார், மகுடம் தரிக்காத மன்னன் என்பார். இப்படி உள்ளம் உருக உருக, அன்பு வெள்ளம் பெருக பெருக, எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன், இந்த நாட்டுக்கு முதல்வன், சத்தியத்தாயின் புதல்வன், தருமத்தின் துணைவன், குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான், பெரிய நட்சத்திரங்கள் நடித்து பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாக்கப்பட்டு 25 நாட்களை கடக்கவே பல திரைப்படங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் படம் வெளியாகி 48 வருடங்களுக்கு பிறகும் 4க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 3 வாரங்களை கடந்து அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நாடோடி மன்னன். தியேட்டருக்கு போனோம், காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும், படம் பார்த்தோம், சந்தோஷமா. அது இல்ல, இது ஒரு உணர்வு, இது ஒரு உண்மை. நான் இந்த நூர்ஜஹான்ல போய் பார்க்கும்போது நீங்க சொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு தலவாள் எடுத்துட்டு வந்து ஸ்கிரீனுக்கு முன்னால இலைய போட்டு சோறை போட்டு சாப்பிட்டுட்டே படம் பார்க்கறாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். வீட்டுல பொரியலங்க கூட்டுங்கன்னே தெரியாது. அதுல அவர் ஸ்கிரீன் பார்த்து சந்தோஷமா சாப்பிடறாரு. அப்ப அந்த கூட வந்த பையனை கேட்டேன், இவர் ஏன் இங்க வந்து சாப்பிடறாருன்னு கேட்டேன். இல்ல சார், அவர் 2:30 மணிக்கு 3 மணிக்கு தான் சாப்பிடுவாரு, இங்க 1:30 மணிக்கே படம் போட்டுறாங்களாம், அதனால வீட்டு சாப்பாடு இங்க எடுத்து வந்து சாப்பிட்டு படம் பார்க்கறாரு. இப்ப நான்லாம் என்னங்க ரசிகன், நான் வந்து அதை விரும்புறதோட சரி. ஆனா அவங்க எல்லாம் வந்து அந்த ரத்தத்தோட வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். புது படத்துக்கு உள்ள வரவேற்பு வந்து நாடோடி மன்னன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச நாடோடி மன்னன் படத்துல நல்ல வரவேற்பு இருக்குங்க சார். அது மட்டும் இல்லாம படம் 3.25 மணி நேரம் போகுது. ஆடியன்ஸ் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோட படம் பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் மேல ஆடியன்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. மெயினா கற்பூரம் தெரியுது, தேங்காய் டப்பு டிப்புன்னு உடையுது. அதுல எதிர்பார்க்காத ஒருத்தர் ஸ்கிரீன் மேல ஏறி நின்னு எம்ஜிஆர் க்ளோஸ் அப் காட்டின உடனே அப்படி தொட்டு கும்பிட்டுட்டு தோப்பு காரணம் போட்டு கீழே இறங்கி உட்கார்ந்து படம் பார்த்தார். எம்ஜிஆர் நினைத்து இன்னும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு.